சார் எப்பயுமே பொதுமக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூல தேவையில்லை சார் வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்மளை சந்திக்கணும். நம்மளை சந்திக்க வரது பேரன்பு தானே சார். அதை ரிசீவ் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை சார். அதனால் எப்பயுமே அது சந்தோஷம் தான் சார். ஏன்னா இல்லை சார், மலேசியாலன்னு சொன்னால் மலேசியாவில் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். நல்லா சொல்கிறேன் சார், வேறு ஒன்று. ஏன்னா மலேசியா பற்றி அவங்க கேட்டாங்க சார், அதனால் அதை பற்றி சொன்னேன் சார். சார் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் சாதனை ஒரு விஷயத்தை நம்புறதில்லை சார். அது பாட்டுக்கு அது குழப்புக்கு இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எல்லாமே அவ்வளோ எனக்கு அது சுலபமாக இருந்ததில்லை சார். நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறது. இப்போது சார் டைரக்டர் சொன்னார் இல்லையா, போயிட்டு அப்போ யோகி பாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார், அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார். அது சாய்ஸ் அவங்களோடது. யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ். இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டர் ஒன் மோர் சொன்னால் பேசாமல் போய் ஒன் மோர் பண்ணுறது தான் என் வேலை. புரியுதுங்களா? அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது, நானே தீர்மானிக்க முடியாது. நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது. அதனால் நான் எப்படி நம்புறது? நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன். ஸோ அது என்கிட்ட இல்லை. அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க, என்னுடைய இயக்குனர் யார் வேணா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தரீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணியிருக்குமோ தெரியாத பொழுது நாங்கள் எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை? ஸோ அதனால் எனக்கு அது இப்படி ஒன்றும் தெரியல. ஐம் சாரி. ஓகே, தேங்க்யூ சார். அதை வந்து அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணல, அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணுங்கிறத நானே சொல்லிக்கிறது செல்ஃப் டெபா சார். வேணாம் சார் அது.